என்னோட அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் கிளம்பிட்டேன். ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னா, எனக்கு வந்து திவித்த பார்க்கணும் போல இருக்குது. அதாவது வந்து என் குட்டி பையனை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருந்தா. என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. சரி ஓகே எப்படி கிளம்புறதுன்னு தெரியல. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சென்னை போகலாமான்னு கேட்டேன். என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எனக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எப்படியோ பேசி கிளம்பியாச்சு சென்னைக்கு. சென்னைக்கு கிளம்பிட்டோம். பட் பெட்ரோல் தான் இல்லை. ஸோ பாதியிலே வந்துட்டு ஆஃப் ஆகிட்டு, அதனால் பெட்ரோல் பங்க்கில் நின்று பெட்ரோல் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னை வந்தாலே டிராஃபிக் தாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து எனக்கு ஒரு சுங்குவா சத்திர வரைக்கும் சுத்தமாக டிராஃபிக்கே தெரியல. பட் சென்னை அந்த பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் ரீச் ஆனது தான் செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் மழை வேறு. ஸோ நான் வேறு 2 பசங்களோடு போகிற செம்ம பயமாயிடுச்சு, எங்கே மழை அதிகமாகிட போதும்னு. முருகா நீ தான் பார்த்துக்கணுன்னு சொல்லி போயிட்டேன். பட் மழை அவ்வளோலாம் வரலை. ஃபைனலி நான் போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் செம்ம ரியாக்ஷனு. எங்கள் அம்மாலாம் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என் சிஸ்டருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டா. இது எல்லாமே பண்ணதுக்கு காரணம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவள் ஆசைப்பட்டுட்டான் தான்.